வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த லெசனில் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஆரிஜின் என்றால் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், கோஆர்டினேட்னா ஒரு பாயிண்டோட அட்ரஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த கோஆர்டினேட்டை ஆட்டோகேடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லெசன் முடியும் போது நம்ம ஆட்டோகேடில் முதலையாக கீபோர்ட் பயன்படுத்தி அக்யூரேட் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ரெடியா? சரி, ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்க. ஒரு புதிய டிராயிங் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டார்ட்டில் போகிறோம். ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம். இப்போது கமாண்ட் லைன் இங்கே இருக்குது, லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அல்லது கீபோர்டில் ஜஸ்ட் எல்லுன்னு மட்டும் எல்லுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கீ, அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் பட்டன், ரெண்டு கீழே நீங்கள் எதை வேணாலும் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்டருக்கு எடுத்தோடனே ஆட்டோகேடில் என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கமாண்ட் விண்டோவில் பாருங்கள், அதாவது முதல் பாயிண்ட் எங்கன்னு கேட்குது. இங்கே தான் கோஆர்டினேட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல அப்சல்யூட் கோஆர்டினேட் பார்ப்போம். அப்சல்யூட் அப்படின்னா ஒரே ஒரு ரெஃபரன்ஸ். அது என்ன? அதாவது ஆரிஜின் பாயிண்ட். அதாவது நீங்கள் கொடுக்குற கோஆர்டினேட்ஸ் அந்த 0,0 அப்படின்ற ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் அப்சல்யூட் கோஆர்டினேட். எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணப்படும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கமாண்ட் லைனில் 100,100ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஆட்டோகேடில் ரெண்டாவது பாயிண்ட் கேட்கும். இப்போ திரும்பவும் 300,100 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கும். ஏன்னா முதல் பாயிண்ட் 100,100, இரண்டாவது பாயிண்ட் 300,100. ஒய் சேஞ்ச் ஆகல, எக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே தான், எல் டைப் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க. முதல் பாயிண்ட் 100,100, இரண்டாவது பாயிண்ட் 100,300. இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அதே இடத்துல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஏன்னா எக்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஒய் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு பில்டிங் டிரா பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு போறது ஈஸியா? இல்ல, ரொம்ப கஷ்டம். அதனால ஆட்டோகேட் இன்னொரு வசதி கொடுத்துருக்கு. அதுதான் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ். ரிலேட்டிவ் அப்படின்னா கரண்ட் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்றது தான் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ். ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணாம கடைசியா நீங்க எந்த பாயிண்ட்ல நீங்க இப்போ இருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றது தான் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதல் பாயிண்ட். ஓகேங்களா? லைன் என்டர் தட்டுறேன். 100,100 கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் கேட்குது இல்லையா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது எப்படி தர்றோம்னா அட் 200,0. ஸோ எக்ஸில் 200, ஒய்ல 0 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே இந்த அட் சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அட் சிம்பிளோட மீனிங் என்னன்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து ரைட் சைடுக்கு 200 போ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஆட்டோகேடுக்கு நான் கொடுக்குற வேல்யூவில் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் இருக்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸில் 200 போ, ஒய்யில் எந்த சேஞ்சும் வேண்டாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதோட ரிசல்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லைன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 100,100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அட் 200,0 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு, அதுவும் ஹரிசாண்டல் லைன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். லைன் என்டர் 100,100, அடுத்த பாயிண்ட்டு அட் 0, எக்ஸில் 0, ஒய்யில் 200 ஃபோன் கொடுக்குறேன்.
இதனால இப்போ வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். முதல் பாயிண்ட் 100,100, அடுத்த பாயிண்ட் 200,200 கொடுத்தா என்ன ஆகும்? செக் பண்ணி பார்த்துருவோமா? சரி, லைன் கொடுக்குறேன். முதல் பாயிண்ட் 100,100, ஸோ பாயிண்ட் பிக் பண்ணிடுச்சு. அடுத்ததுல அட் 200,200 அப்படின்னு கொடுத்தோன்னா ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ் கரண்ட் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்லையும் 200 போ, ஒய்லையும் 200 போ, அவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டு லைனை வர அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் பாருங்கள், ஹரிசாண்டலாகவும் போய் வெர்டிக்கலாகவும் போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு டயகனல் லைன் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸி ட்ரிக். அப்சல்யூட் கோஆர்டினேட்ன்றது ஆரிஜினை வச்சுட்டு தான் என்டர் பண்ணணும். ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ன்றது கரண்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிறேன். நீங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க. நான் ஃபோன் பண்ணி சென்னைக்கு போன்னு சொன்னால் அது அப்சல்யூட் மாதிரி, ஒரு பெரிய லொக்கேஷன். ஆனால் இங்கேருந்து நேராக 100 மீட்டர் போன்னு சொன்னால் அது ரிலேட்டிவ். நீங்கள் இருக்கிற இடத்த வச்சு டைரக்ஷன் கொடுக்குறேன். அதே லாஜிக் தான் ஆட்டோகேடும் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது பிகினர்ஸ் செய்யற காமன் மிஸ்டேக். ஓகேங்களா? அட் சிம்பிள் போட மறந்துடுவீங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு லைன் டைப் பண்ணிவிட்டு 100,100 டைப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அட் சிம்பிள் போடாமல் 200,0 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆயிடும்னா ஆட்டோகேட் அது அப்சல்யூட்னு எடுத்துக்கும். அப்போது என்ன ஆகிடும், உங்களோட வரைகிற பாயிண்ட் வந்து தப்பான பாயிண்ட்டாக போயிடும். கரண்ட் பாயிண்ட்லேருந்து 200xக்கு போகாமல் குளோபல் கோஆர்டினேட்ஸ்லேருந்து 200 எக்ஸ்லையும் 0 ஒய்லையும் போயிடும். ஓகேங்களா? அது எங்கே, அது ரொம்ப தப்பான பாயிண்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ தப்பான உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், யூன் டைப் பண்ணி அண்டு கொடுத்துட்டு இப்போ அட் டைப் பண்ணி 200,0 கொடுத்து பாருங்கள். இதுதான் கரெக்டான வேல்யூ. அட் சிம்பிள் மறந்துடாதீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். லைன் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல் என்டர். முதல் பாயிண்ட்டு 100,100. அடுத்த பாயிண்ட்டு அட் 300,0. அடுத்த பாயிண்ட்டு அட் 0,200. அடுத்த பாயிண்ட்டு அட் -300, 0. அடுத்த பாயிண்ட்டு அட் 0, -200. க்ளோஸ் பண்ணணும்னா சீன்ற கமெண்ட் எழுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய செஷனில் பார்த்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சா? கவனிச்சிங்களா? ஒரே ஒரு அப்சல்யூட் பாயிண்ட்டு, மீதியெல்லாம் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிளை குயிக்காக போட்டோம். ப்ரொஃபஷ்னல் டிசைனர்ஸ் இப்படி தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு ஸ்மால் சேலஞ்ச். ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுங்க. சைட் லெங்க்த்து 100. ஹிண்ட்டு, முதல் பாயிண்ட் மட்டும் அப்சல்யூட்டு, மீதியெல்லாம் ரிலேட்டிவ். ட்ரை பண்ணுங்க. மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, உங்களுக்கு நான் அதையும் போட்டும் காட்டிடுறேன். ஸோ லைனு ஸ்கொயர் ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது 100,100. இப்போ நம்ம வந்து 100 ஈச் சைடுக்குன்றதால எக்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிறேன் 100,0 அண்ட் தென் ஒயில் 0 போகணும். ஸோ 0,100 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் எக்ஸில் ரிவர்ஸில் ட்ராவல் ஆகணும். -100,0 கொடுக்குறேன். அண்ட் தென் ஒயில் டவுனில் வரணும். அதனால் 0 எக்ஸில் 0, கொடுத்துட்டு ஒயில் -100 கொடுத்துட்றேன். ஸோ ஒரு ஸ்கொயர் வித் சைட்ஸ் 100 வந்துடுச்சு. ஓகேங்களா? திரும்ப சி கொடுத்தா கமாண்டு முடிஞ்சிடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்பாங்க, அப்சல்யூட் கோஆர்டினேட்டுக்கும் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், அப்சல்யூட் கோஆர்டினேட் என்பது ஆரிஜின் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஆரிஜின் பாயிண்ட்னா 0,0. ரிலேட்டிவ் கோஆர்டினேட் என்பது கரண்ட் பாயிண்ட், அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். இந்த ஒரு ஆன்சர் போதும், நீங்கள் ஆட்டோகேடோட கோஆர்டினேட் சிஸ்டமை கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அப்சல்யூட் கோஆர்டினேட், ரிலேட்டிவ் கோஆர்டினேட், அட் சிம்பிள். ஓகேங்களா? அதுதான் ரிலேட்டிவ் கோஆர்டினேட்கானது.
ஹரிசாண்டல் லைன் போட கற்றுக்கிட்டோம், வெர்டிக்கல் லைன் போட கற்றுக்கிட்டோம், ரெக்டாங்கிள் டிராயிங் கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோகேடில் முதல் அக்யூரேட் டிராயிங் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த லெசனில் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக டிராயிங் வரைய ஒரு பவர்ஃபுல் மெத்தட் பார்க்க போகிறோம். அது வந்து போலார் கோஆர்டினேட்ஸ். ஆங்கிள் எப்படி கொடுக்கணும், டிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்கணும், 45 டிகிரி லைன், 30 டிகிரி லைன், 60 டிகிரி லைன் எல்லாமே கீபோர்டில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் லைன் கமாண்டை முழுமையாக மாஸ்டர் பண்ண முடியும். அதனால் அடுத்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் எழுதுங்க, @ மாஸ்டர் அப்படின்னு. @ டைப் பண்ணி சிம்பிள் மாஸ்டர் அப்படின்னு கமெண்டில் போட்டுருங்க. இன்னைக்கு ரிலேட்டிவ் கோஆர்டினேட் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.